Hello friends, 12th standard maths, chapter 4, inverse trigonometric function, AKAC maths. In the exercise 4.2, first question, find all values of x such that, first one is minus 6 pi less than equal to x less than equal to 6 pi and cos x equal to 0. The second one is minus pi by less than equal to x less than equal to 5 pi and cos x equal to 1. Cos x equal to 0 இருந்தப்ப இந்த இன்டர்வல்ல என்ன இருக்கும், cos x ஓட வேல்யூ 1 இருக்கிறப்ப இந்த வேல்யூ என்னவா இருக்கும், இதான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த cos x equal to 0, cos x equal to 0 இருந்துச்சுன்னா ஜென்ரல் ஃபார்ம் நமக்கு என்னன்னு தெரியும், x equal to 2n plus 1 pi by 2. அப்போ இந்த பிளேஸில் 0 plus or minus 1 plus or minus 2 plus or minus 3 plus or minus 4 plus or minus 5 minus 6 இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அதோட வேல்யூஸ் எல்லாமே நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ ஜென்ரல் ஃபார்ம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணால் பை பை 2 மட்டும் கிடைக்கும். 2n மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் 2, மைனஸ் 2ல் ப்ளஸ் 1 போச்சுன்னா மைனஸ் பை பை 2, ப்ளஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 + 1 3 பை பை 2 இதோட ஜென்ரல் ஃபார்ம் எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது எக்ஸோட வேல்யூ மட்டும் கேட்டதுனால இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதிலே கொஸ்டின் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா cos x ஈக்குவல் டு 1, cos x ஈக்குவல் டு 1ஓட வேல்யூ cos 0ன்னு எழுதிக்கலாம். இது செகண்ட் ஃபார்முலாவில், அதாவது cos ஆல்ஃபா, cos x ஈக்குவல் டு cos ஆல்ஃபா அப்படின்ற ஃபார்மில் இருக்கிறதுனால இதோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து x ஈக்குவல் டு 2n பை n ஈக்குவல் டு 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். மைனஸ் 5 பை லெஸ் தென் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு ப்ளஸ் 5 பை அப்படின்ற வேல்யூக்கு இருக்கும். இந்த ரெண்டு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் ட்ரிக்னாமெட்ரியில் இருக்குது. அந்த ஃபார்மோட இதுதான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். கொஷின் நம்பர் 2, த ஸ்டேட் த ரீசன் ஃபார் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் மைனஸ் பை பை 6 நாட் ஈக்குவல் டு மைனஸ் பை பை 6. இந்த ரெண்டு வேல்யூ நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் லெஃப்ட் ஹேண்ட் சைடு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் மைனஸ் பை பை 6, இந்த மைனஸ் பை பை 6 வந்து 0 to பை அதோட இன்டர்வலுக்கு உள்ளே இருக்காது, நெகட்டிவ் வேல்யூவாக வந்திருக்கு. அதனால் இதை நாம் என்ன பண்ணிக்கலாம், பாசிட்டிவாக மாற்றலாம். அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் பை பை 2 மைனஸ் பை பை 2 ப்ளஸ் பை பை 6ஆக மாறிடும். அப்போ இந்த பை பை 6ஓட வேல்யூ வந்து காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா, இந்த ஃபார்மை இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கோம். அப்போ பை பை 6ஓட வேல்யூ 0 to பை அப்படின்னு கிடச்சிருது. அப்போ இதோட ஆன்சர் வந்து பை பை 6 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இங்கே பை பை 6ம், இந்த இடத்துல இதோட வேல்யூ மைனஸ் பை பை 6 ரெண்டும் வந்து ஈக்குவல் இல்லை, இது ஆப்போசிட்டாக வரதுனால நாட் ஈக்குவல், அதனால் அந்த ரீசன் சொல்லியிருக்கோம். கொஷின் நம்பர் 3 இஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ட்ரூ, ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். த சொல்யூஷன், let காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு தீட்டா நாமளே அசியூம் பண்ணியிருக்கோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடை. இப்போ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 1 பை காஸ் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் காஸ் தீட்டாவாயிரும். எக்ஸ் அப்படியே வச்சுருக்கோம், மைனஸ் காஸ் தீட்டா மைனஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் காஸ் தீட்டாவை எப்படி எழுதலாம், பை மைனஸ் தீட்டா 180 மைனஸ் தீட்டா செகண்ட் குவார்டர்ன்ட்டு வரும் மைனஸ் காஸ் தீட்டா, அதை இந்த ஃபார்மில் நம்ம நெகட்டிவில் வரக்கூடாதுன்றதுனால பாசிட்டிவில் மாற்றிருக்கோம். அப்போ அகைன் இந்த காசை கிராஸ் காசை வந்து காஸ் இன்வர்ஸ் அப்படின்னு எழுதி 1 பைன்னு எழுதலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் காஸ் இன்வர்ஸ் கிடச்சிடும். அப்போ பை மைனஸ் தீட்டா, தீட்டாவோட வேல்யூ நெகட்டிவில் இருக்கிறத லெஃப்ட் சைடு கொண்டு வரோம், அப்போ ப்ளஸ் தீட்டாவாக மாறிடும், பை அப்படியே இருக்கும். காஸ் இன்வர்ஸ் ரைட் சைடு போகல மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கிடச்சிடும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தீட்டாவுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஒன்றில் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், அந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ஈக்குவல் டு பை மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், இந்த ரிசல்ட்டு தான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. அப்போ இந்த ரிசல்ட்டு ட்ரூவாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்து கொஷின் நம்பர் 4, இந்த கொஷின் நம்பர் 4, ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. இது டைரெக்டாகவே இந்த பிரின்சிபல் வேல்யூ பை பை 3 அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் இங்கே நம்ம y ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ காஸ் இந்த காஸ் இன்வர்ஸை 1 பை காஸ்ன்னு எழுதலாம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணியில் காஸ் y ஈக்குவல் டு 1/2. இப்போ காஸ் y 1/2ஓட வேல்யூ பை பை 3, காஸ் பை பை 3 அப்படின்னு சொல்லலாம். இந்த பை பை 3ஓட வேல்யூன்றது என்னது 60 டிகிரி 0 to 180க்குள்ளே இருக்குது, காசோட ஃபார்மில் இருக்குது. அப்போ இந்த பிரின்சிபல் வேல்யூ வந்து என்னவா இருக்கலாம் அப்படின்னா பை பை 3ஆக தான் இருக்கணும். கொஷின் நம்பர் 5, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்
2 cos inverse of 1 by 2 plus sin inverse of 1 by 2. Second substitution cos inverse of 1 by 2 plus sin inverse of minus 1. The third substitution cos inverse of cos pi by 7 cos pi by 17 minus sin pi by 7 sin pi by 17. 3 substitution question கொடுத்துருக்காங்க. இதில் first question பார்த்தோம்னா 2 of cos inverse of 1 by 2 plus sin inverse of 1 by 2. அப்போ இந்த 2 அப்படியே வச்சுக்கலாம். இந்த cos inverse of 1 by 2 ஓட ஃபார்ம் நமக்கு வேல்யூ தெரியும். எந்த வேல்யூ அப்படின்னா 60 டிகிரியை பை பை 3 அப்படின்னு எழுதிக்கலாம். sin inverse of 1 by 2 பார்த்தீங்கன்னா 30 டிகிரி பை பை 6 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ இதை காமனாக 6 எடுத்தோம்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 4 பை ப்ளஸ் பை அப்படின்னு கிடைக்கும் 5 பை பை 6. செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா cos inverse of 1 by 2 ப்ளஸ் sin inverse of minus 1 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ cos inverse of 1 by 2 ஓட வேல்யூ 60 டிகிரி அப்படின்னு நமக்கு தெரியும். அதை பை பை 3 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ sin inverse of minus 1ஓட வேல்யூ sin 1ஓட வேல்யூ பை பை 2 அப்படின்னு தெரியும். இந்த மைனஸ் வந்ததுனால மைனஸ் பை பை 2 ஈக்குவல் டு எல்சிஎம் 6 காமனாக எடுத்திருக்கோம். 2 பை பை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கோம் மைனஸ் 3 பை பை. அப்போ 2 பையில் மைனஸ் 3 பை போச்சுன்னா ஈக்குவல் டு மைனஸ் பை பை 6 இஸ் த ஆன்சர். கொஷின் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா the cos inverse of cos pi by 7 cos pi by 17 minus sin pi by 7 sin pi by 17 அப்படின்ற கொஷின். இது cos inverse of பார்த்தீங்கன்னா cos a plus b ஃபார்முலே இருக்குது. அப்போ cos a cos b minus sin a sin b அப்படின்ற ஃபார்மில் இருக்கிறதுனால ரைட் ஹேண்ட் சைடு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் cos a plus b ஃபார்மில் எழுதியிருக்கோம். அப்போ cos inverse of cos இதை காமனாக எல்சிஎம் எடுத்தோம்னா 17x கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ப்ளஸ் 7x டிவைடட் பை இதை மல்டிப்ளிகேஷன் 7 into 17 வந்து 119 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 17x ப்ளஸ் 7x ஆட் பண்ணையில் 24 பை டிவைடட் பை 119 அப்படின்னு கிடைக்கும். அப்போ cos inverse of cos theta equal to only இந்த ஃபார்ம் ஆஃப் இந்த தீட்டாவோட வேல்யூ மட்டும் 24 பை டிவைடட் பை 119 அப்படின்னு எழுதிக்கலாம். பிளாங்க்ஸ் டு 0 to பை. அப்போ இந்த பிட்வீன் வேல்யூவை நீங்கள் பையோட வேல்யூ 180 போட்டு கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா 0 to பை பை உள்ளே இருக்கக்கூடிய பிட்வீன் வேல்யூவாக தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 6. Find the domain of the first one is f of x equal to sin inverse of modulus of x minus 2 divided by 3 plus cos inverse of 1 minus modulus of x divided by 4. The second one is g of x equal to sin inverse of x plus cos inverse of x. அப்போ first question substitution பார்த்தீங்கன்னா the domain of sin inverse of x and cos inverse of x ஓட வேல்யூ minus 1,1 அப்படின்ற ஃபார்ம் இருக்குது. அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்டில் கொடுத்த ஃபார்மும் சைனில் கொடுத்த ஃபார்மும் காஸ் இன்வெர்ஸ் கொடுத்ததும் -1 to +1 ஃபார்மில் தான் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு பிளேஸில் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் -1 லெஸ் தென் ஈக்குவல் டு சைனோட ஃபார்ம் எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் ஈக்குவல் டு 1. இந்த 3 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி போட்டால் -3 லெஸ் தென் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் -2 லெஸ் தென் ஈக்குவல் டு 3. அப்போ இந்த 3 -2 என்ன பண்ணியிருக்கோம் போத் சைடு கொண்டு போயிருக்கோம். அப்போ -3 + 2 -1 ஆயிரும் லெஸ் தென் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு 3 + 2 5 ஆயிரும். இப்போ இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து -1 லெஸ் தென் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு ஒரு பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஆனால் மாடுலஸ் வேல்யூ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் போத் வேல்யூன்றதுனால நெகட்டிவ் வந்து பாசிபிளாக ஆகாது. இப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு 5 அப்படின்றது மட்டும் பாசிபிள் ஆகும். இங்கே அதே மாதிரி காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு செகண்ட் பார்ட்டு பார்த்தோம்னா 1 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை 4 இந்த 4 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி கொண்டு போயிருக்கோம். அப்போ -1 மாடுலஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு இந்த 1 ரைட் சைடு லெஃப்ட் சைடு போத் சைடு கொண்டு போனால் -1 ஆகும். அப்போ -4 -5 மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு 4 - 1 வந்து +3 அப்படின்னு கிடைக்கும். ஆனால் இங்கே நமக்கு என்ன பண்ணியிருக்கோம் நெகட்டிவில் வந்திருக்கு மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் நெகட்டிவ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக லெஸ் தென் இருக்கிறத கிரேட்டர் தென்னாக மாற்றிக்கிடுவோம். அப்போ இங்கே -5 வந்தது +5 மாறிடும். இங்கே மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கிறது ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸாக மாறிடும். இங்கே மேலே 4 - 3 +3 இருக்கிறது -3 மாறிடும். அதே மாதிரி லெஸ் தென்ல இருக்கக்கூடிய கண்டிஷன் கிரேட்டர் தென்னாக மாறிடும். ஒரு மைனஸால் மல்டிப்ளிகேஷன் பண்ணையில் இந்த கிரேட்டர் தென் லெஸர் தென் சேஞ்சஸ் பண்ணுவோம். அப்போ -3 லெஸ் தென் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதில் நெகட்டிவ் -3 லெஸ் தென் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் நாட் பாசிபிள், அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஒன்லி மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு 5 அப்படின்றத மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். அப்போ இந்த கொஷினுக்கு நமக்கு வந்திருக்கக்கூடிய ஃபார்ம் வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கிடைக்கும். இதை -5 லெஸ் தென் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு +5 அப்படின்ற கண்டிஷனில் எழுதிக்கலாம். அதில் செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா த டொமைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் -1,1 அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ இந்த டொமைன் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ -1,1. சைன் இன்வர்ஸ் காஸ் இன்வர்ஸ் போத்தோட வேல்யூ -1,2 தான் இருக்குது. அப்போ ஜி ஆஃப் எக்ஸில் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனோட டோட்டல் வேல்யூவும் -1,1
ஒன்றா தான் இருக்கணும். கொஷின் நம்பர் 7, ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் த இன்இக்வாலிட்டி பை பை 2 லெஸ் தென் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 3x மைனஸ் 1 லெஸ் தென் பை ஹோல்ஸ். இந்த எக்ஸோட வேல்யூ எந்த வேல்யூ சூட்டபுளாக இருக்கும் இந்த இன்இக்வாலிட்டிக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்யூஷன், the pi by 2 less than cos inverse of 3x minus 1 less than pi. இப்போ இந்த cos inverse போத் சைடு 1 by cos x எழுதி இந்த சைடு கொண்டு வந்திருக்கும். இப்போ cos of pi by 2 less than 3x minus 1 less than cos pi. cos pi by 2 ஓட வேல்யூ 0 less than 3x minus 1 less than cos pi ஓட வேல்யூ minus 1. அப்போ இந்த மைனஸ் ஒன்னை போத் சைடு கொண்டு போயில ப்ளஸ் ஒன்னாக மாறிடும், இங்கேயும் ப்ளஸ் ஒன்னாக மாறும். அப்போ 1 less than 3x less than 0 அப்படின்னு கிடைக்கும். அப்போ பிட்வீன் இன்டர்வல் இவங்க வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு இல்லாமல் டோட்டல் இன்டர்வல் 0 to 1 அவ்வளோதான். அப்போ அந்த 0 less than 3x less than 1 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ 0 3 கொண்டு வந்தோம்னா 0 divided by 3 anything 0 0 less than x less than 1 by 3 அப்படின்னு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா எக்ஸுக்கு வந்து x belongs to 0,1 by 3 அப்படின்ற ஃபார்ம்லையும் எழுதிக்கலாம். கொஷின் நம்பர் 8, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த ஃபஸ்ட் சப்டிவிஷன் cos inverse of 4 divided by 5 plus sin inverse of 4 divided by 5. The second subdivision cos inverse of 4 pi by 3 plus cos inverse of cos 5 pi by 4. The first subdivisionல 2 values இருக்குது. அதில் ஒரு வேல்யூக்கு ஆன்சர் ஃபைண்ட் பண்ண போகிறோம். y equal to cos inverse of 4 divided by 5 அதை மட்டும் அசியூம் பண்ணியிருக்கோம் y அப்படின்ட்டு. cos inverse 1 by cos கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் cos of y equal to 4 by 5 அப்படின்னு எடுக்கலாம். cos y sin 90 minus theta cos theta equal to sin 90 minus theta அப்படின்ற ஃபார்மில் எழுதலாம் equal to 4 by 5. அப்போ சைனை ரைட் சைடு போயில சைன் இன்வர்ஸாக மாறிடும். இந்த pi by 2 minus y equal to sin inverse of 4 divided by 5. ஸோ pi by 2 இந்த ப்ளஸ் மைனஸ் ஒய்யை ரைட் சைடு கொண்டு போனால் ப்ளஸ் ஒய்யாக மாறிடும். அப்போ sin inverse of 4 divided by 5 அப்படியே இருக்குது. ப்ளஸ் இந்த ஒய்யோட வேல்யூ ஃபஸ்ட்டில் நம்ம அசியூம் பண்ணியிருக்கிறது cos inverse of 4 divided by 5. அப்போ இந்த ப்ராக்கெட் இன்சைடு இருக்கக்கூடிய வேல்யூக்கு pi by 2 இஸ் த ஆன்சர். அப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் காஸ் ஆஃப் ப்ராக்கெட் இன்சைடு வேல்யூக்கு பதிலாக pi by 2 சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். cos pi by 2 அப்படின்னு கிடைக்குது. அப்போ cos pi by 2 cos 90 வேல்யூ வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். அதே செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா cos inverse of cos 4 pi by 3 plus cos inverse of cos 5 pi by 4. அப்போ அந்த கொஷினுக்கு என்ன பண்ணியிருக்கோம், அப்படியே எழுதியிருக்கோம் கொஷினை. cos inverse of cos 4 pi by 3 வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்ம் வந்து நம்ம 0 to பைக்குள்ளே வரலை. அப்போ இதை 180 ப்ளஸ் தீட்டா pi by 3 180 ப்ளஸ் 60 அப்படின்ற ஃபார்மில் எழுதியிருக்கோம். ப்ளஸ் இங்கே cos inverse of cos of pi ப்ளஸ் pi by 4. அப்போ 180 ப்ளஸ் அப்படின்றது எந்த குவாட்ரண்ட் வரும் பார்த்தீங்கன்னா தேர்ட் குவாட்ரண்ட் வரும். தேர்ட் குவாட்ரண்ட்டில் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் cos pi ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காஸ். அதை மைனஸ் cos of pi by 3 மைனஸ் cos of pi by 4 அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ நமக்கு காசோட வேல்யூ நெகட்டிவில் இல்லாமல் பாசிட்டிவில் இருக்கணும். அப்போ cos inverse of cos of இந்த pi by 3 செகண்ட் ஃபார்ம் பிரகாரம் cos pi மைனஸ் தீட்டாவை மைனஸ் cos தீட்டா. அப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடு டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய வேல்யூவில் pi மைனஸ் pi by 3 அப்படின்னு எழுதியிருக்கோம். ப்ளஸ் cos inverse of cos of pi மைனஸ் pi by 4. அப்போ 180 மைனஸ் தீட்டா எந்த குவாட்ரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாட்ரண்ட்டு. அப்போ செகண்ட் குவாட்ரண்ட் ஆஃப் வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணலை. இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதுக்கு பதில் எல்சிஎம் எடுத்து ஒரே டைமாக கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா ஏற்கனவே மேலே இருக்கிற டைமை தான் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். அப்போ cos ஆஃப் இந்த pi மைனஸ் pi by 3 எல்சிஎம் எடுத்தால் 2 pi by 3 ப்ளஸ் cos inverse of cos 4 pi by 4 மைனஸ் pi, அதில் மைனஸ் pi சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா ஒன்லி 3 pi கிடைக்கும். அப்போ இந்த ஃபார்ம் ஆஃப் cos inverse of cos theta ப்ளஸ் cos inverse of cos theta. cos inverse of cos வந்து ரிமூவ் ஆயிடுச்சுன்னா ஒன்லி 2 pi by 3 கிடைக்கும். இங்கே 3 pi by 4 கிடைக்கும். அப்போ டேக்கிங் எல்சிஎம் 8 pi ப்ளஸ் 9 pi divided by 12 ஈக்குவல் டு 17 pi divided by 12 இஸ் த ஆன்சராக கிடைக்கும். தேங்க்யூ.